சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக மணி 3 மணி ஆகுது. டியூட்டி வந்துருச்சு. என்ன டியூட்டின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் எல்லா ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னா ஹீட்டர் வச்சு கொடுத்துருப்பாங்க. உதார் கபீர் பைதேன் வாகது சீஸ் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 பீஸாக வாங்கியிருக்கோம். நேரம் என்னெல்லாம் வாங்கி தந்துருக்காங்கன்னா ஒரு பிளாங்கெட்டு. ஸோ குளிர் வந்துருச்சு. அஸ்லாம் வலைக்கும், ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலைல பார்த்தீங்கன்னா மசாலா தொட்டி முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 1:30க்கு வந்தோம் ரூமுக்கு. ஸோ வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டேன். ஸோ சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக மணி 3 மணி ஆகுது. டியூட்டி வந்துருச்சு. என்ன டியூட்டின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் போய் அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு கொடுக்கணும். ஸோ மேடம் போய் பீஸா வாங்கிட்டு கொடுக்க சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் கிளம்பிட்டேன். மேக்ஸிமம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 2 நாளாக பார்த்தீங்கன்னா சரியாவில் குளிர். ஏன்னா காலைல கரெக்டாக பார்த்தீங்கன்னா காலைல அதிகாலையிலேருந்து ஒரு 10 மணி வரைக்கும் கண்டிப்பாக சொற்று போட்டால் தான் வெளியே நடக்க முடியும். சொற்று ஷூ இருக்கணும். அதே மாதிரி ஈவினிங்க்கு மேலே பார்த்தீங்கன்னா 5 to நைட் ஆகிட்டாலே கண்டிப்பாக சொற்று இருக்கணும். சொற்று ஷூஸ்லாம் கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஏன்னா அந்தளவு செம்ம கூலிங் வந்துருச்சு. ஸோ போன வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த கூலிங் டயத்தில் எங்கள் மேடம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சொட்டு எடுத்து வந்துருந்தாங்க. கடையில் கூப்பிட்டு போய் அவங்களே எடுத்து வந்துட்டாங்க. என்ன சைஸுன்னு கேட்டு அவங்களே எடுத்து வந்துட்டாங்க. ஸோ அந்த சொட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சின்னதாகிடுச்சு. இப்போ கூலிங்கில் வந்து ஒரு சொட்டு எடுக்கணும், சீக்கிரம் எடுக்கணும். ஏன்னா சொட்டு இல்லாமல் வெளியே இறங்கவே முடியல. அந்த பழைய சொட்டை தான் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுக்கு போயிட்டு பீஸா மட்டும் வாங்கி கொடுக்கணும். 11 மணி அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா சொட்டு தேவையில்லை. இப்போ வெயில் அடிக்குது, அதனால வெளியே இறங்கினா அந்த கூலிங் காற்று இருக்குது. பட் கூல் அந்தளவு இல்லை. 5 மணிக்கு மேலே தான் சொட்டு கண்டிப்பாக போடணும். அப்புறம் ஷூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்பல்சரி. ஷூ இல்லைன்னா அப்படியே காலில் பார்த்தீங்கன்னா அந்த குளிரில் ஒரு மாதிரி அப்படி காந்த மாதிரி இருக்கும். போயிட்டு ஆஃபீஸில் போயிட்டு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். நல்ல வேலை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே சமைச்சிட்டேன். காலையில் ரெடி பண்ணிட்டேன். அதனால மத்தியானம் சாப்பாடு முடிச்சாச்சு. இப்போ போய் பீஸா வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் நேராக ரூமுக்கு வந்துட வேண்டியதுதான். ஸோ எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் பீஸா வாங்குவேன், அந்த கடையில் தான் போய் வாங்கி கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா பீஸா கடை பக்கத்தில் வந்துட்டோம். மேக்ஸிமம் இங்கே சவுதியை பொறுத்த வரைக்கும் கூலிங் டைமில் பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து தொடவே முடியாது, அந்த அளவு இருக்கும் கூலிங்கு. இப்போ அப்படி தான் இருக்குது. ஆனால் அதிகபட்சம் எல்லா ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னா ஹீட்டர் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹீட் இருக்கனால நம்ம வெந்நீர் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. குளிர் டயத்தில் முக்கியமான பிரச்சனை என்னென்னா அந்த வண்டி கழுவுறது தான். ஏன்னா வண்டி கழுவுறது ரொம்ப கஷ்டம். இந்த வண்டி கழுவும் போது பார்த்தீங்கன்னா கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும், அந்தளவு இருக்குது கூலிங்கு. ஒரு சிலவங்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி 2 வண்டி இருக்கும். ஸோ ஒரு சிலவங்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா 5 வண்டி 6 வண்டி இருக்கும். இந்த மாதிரி கழுவுற மாதிரி இருக்கும். இந்த கூலிங் டயத்தில் அந்த வண்டி கழுவும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த குளிர் டயத்தில் இது ஒரு பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பீஸா கடைக்கு வந்துட்டோம். ஸோ வண்டி பார்க்கிங்கே இருக்குது. ஸோ பார்க் பண்ணிட்டு போய் பீஸா வாங்கிடலாம். ஸோ இன்னைக்கு காலைல டியூட்டி போயில பார்த்தீங்கன்னா நான் சொட்டு போட்டு போகல. அப்போ மேடம் கேட்டாங்க உன் சொட்டு எங்கே அப்படின்னு. நான் சொன்னேன் மேடம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அதனால் போட்டு வரல அப்படின்னேன். ஏன்னா நான் இங்கே வந்து ஒரு 3 வருஷம் ஆச்சு இந்த வீட்டுக்கு வந்து. ஸோ வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொட்டு, அப்புறம் ஷார்ட்ஸு, அப்புறம் தலைக்கு போடுறது, இந்த காதை மறைச்சி போடுற மாதிரி ஒரு குள்ளானதாக இருக்கும். ஸோ அது எல்லாமே வாங்கி தந்துடுவாங்க. ஸோ இந்த வருஷம் குளிர் வந்துருச்சு. அப்போ இன்றைக்கி காலையிலே சொட்டு எங்கேயும் கேட்டாங்க, நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். சம்டைம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சொட்டு வாங்கி தந்தாலும் தருவாங்க. இன்ஷால்லா பில்லியல் சூப் அப்படின்னாங்க. பில்லியல் சூப்புனா நைட்டு பார்ப்போம் அப்படின்றாங்க. சம்டைம் நைட்டு கூட்டு போய் கடையில் வாங்கி தருவாங்க. ஸோ அவங்களே எடுத்துருவாங்க. இல்லைனா நமக்கு பிடிச்ச எதாவது எடுத்துக்கிட சொல்லுவாங்க பைசா தந்து. ஸோ நிறைய ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்டிலேருந்தே செஞ்சுருவாங்க, ஒரு சிலவங்களுக்கு கிடைக்காது. ஸோ போய் பீட்சா போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அசருக்கு வாங்க சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கடை அடைச்சிட்டாங்க. பீஸா கடை அடைச்சிருக்கு. இப்போ தொழுகை முடிஞ்சு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பெட்ரோல் பம்ப் முன்னாடி தான் நிற்கிறேன். ஸோ ஆப்போசிட்டில் தான் பெட்ரோல் பம்ப் இருக்குது. சரி அங்கே போயிட்டு தொழுதுட்டு வந்துடலாம்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா தொழுட்டு வரையில் தான் இது ஓப்பன் பண்ணுறேன்ருக்காங்க. எப்போதுமே அசர் ப்ரேயருக்கு அடைச்சிருவாங்க. இப்போ ப்ரேயர்னால அடைச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேராக பெட்ரோல் பம்புக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே பெட்ரோல் பம்புக்கு பேக்கில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பள்ளியாசம் இருக்குது. இங்கே உள்ள எல்லா பெட்ரோல் பம்புலையுமே பார்த்தீங்கன்னா குட்டி பள்ளியாசம் இருக்கும் தொழுதுட்டு. ஸோ இந்த போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள் மேலே. ஸோ இதுக்கு பேக் சைடில் தான் பள்ளியாசம் இருக்குது. ஸோ அங்கே போய் தான் தொழுதுட்டு வர போகிறேன். ஸோ இது பேக்கில் தான் இருக்குது பள்ளி. ஸோ பள்ளியில் போய் அப்புறம் ஒழு செஞ்சுட்டு அப்படியே தொழுதுட்டு மறுபடியும் போய் பீஸா வாங்கணும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா கடை ஓப்பன் பண்ணுறாங்க, பீஸா கடை. ஸோ நேராக பீஸா கடைக்கு வந்துவிட்டோம். இப்போ தொழுகை முடிஞ்சிருச்சு, அதனால் ஓப்பன் பண்ணிட்டாங்க. अस्सलाम वालेकुम मुदीर, केवल हाल. பீஸா எல்லாமே இருக்குது. मुदीर एतेन हुदार कबीर बैदेन वागद चीज़ أيوة اثنين خضار واحد تشيز. أيوة بعدين هذا في سونا بايلا واحد سونا بايلا. كم فلوس كله؟ أيوة 7.
ஸோ பீஸா பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 பீஸா வாங்கியிருக்கோம். 2 வெஜிடபிள் பீஸா, அதுக்கப்புறம் ஒரு சீஸ் பீஸா, அப்புறம் ஒரு பெரிய 7 பாட்டில் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 51 ரியால் வந்துச்சு. நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1100 ரூபா இல்லை 1200 வரும். ஸோ ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்குது, ஆப்போசிட்டில் கரெக்டாக ஒரு 300 மீட்டர் தான் இருக்கும். ஸோ இப்போ ஆஃபீஸில் பீஸா கொடுத்துட்டு அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிடலாம். அதுக்கப்புறம் டியூட்டி நைட்டு திரும்ப ஆஃபீஸ் வர்ற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இப்போ தான் டியூட்டி வந்திருக்கு. எங்கே வந்திருக்கோம்னா இது பார்த்தீங்கன்னா இஸ்தான்புல்னு சொல்லிட்டு ஒரு மாலு. இங்கே ட்ரெஸ்ஸு ஷூஸ் எல்லாமே ஸ்பெஷல் அங்கே தான் வந்திருக்கோம். நேற்று டியூட்டி போன இடத்துல பார்த்தீங்கன்னா மேடம் ஏன் ஜாக்கெட் போட்டோம்லன்னு திட்டினாங்க. என்கிட்ட ஜாக்கெட் இல்லை. போன வருஷம் இருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதனால் போடல, சின்னதாகிடுச்சு ரொம்ப. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேடத்தை சொன்ன ஜாக்கெட் இல்லைன்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இஸ்தான்புல் கூட்டு வந்துட்டாங்க. ஸோ இங்கே போய் உனக்கு பிடிச்ச ஜாக்கெட் எடுத்துக்கொண்டிருக்காங்க, போய் எடுக்க போகிறோம். இதுதான் அந்த மால் இஸ்தான்புல். இப்போ பார்த்தீங்கன்னா நேராக உள்ளே போயிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சொட்டு எடுக்கணும். இப்போ உள்ளே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா குளிர் ஸ்டார்ட் ஆனால எல்லா டிஷர்ட்டுமே பார்த்தீங்கன்னா குளிருக்கு போடுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டு தான். டிஷர்ட் ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 20 ரியால்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 20 ரியால்லாம் அதுக்கு தக்கன குவாலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 55 ரியால் 60 ரியாலுக்குலாம் பார்த்தீங்கன்னா சும்மா செம்ம குவாலிட்டியாக இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாக்கெட் எடுக்க சொட்டு செக்ஷனுக்கு வந்தாச்சு. இங்கே ஸ்டார்டிங் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 70 ரியால்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அப்படியே செலக்ட் பண்ணி ஒரு பிளாக் கலர் சொட்டு தான் எடுத்திருந்தேன். இது பார்த்தீங்கன்னா 98 ரியாலு. நம்ம ஊருக்கு ஒரு கிட்டத்தட்ட 2000 வரும். குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. இங்கே அதிகபட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 250 ரியால் வரைக்கும் சொட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று எடுத்துருந்தேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப ரிச்சாக தெரியுது. இதுவும் குவாலிட்டி நல்லா இருக்குது. இதுவும் சேம் ப்ரைஸ் தான் 98 ரியால். நம்ம ஊருக்கு ஒரு 2000 வரும். சரி பிளாக்கே இருக்கட்டும் சொல்லி பிளாக்கே நான் ஓகே பண்ணிட்டேன். ஸோ டிஷர்ட் எடுத்து முடிச்சதுமே பார்த்தீங்கன்னா சரி சொட்ரு ஏதாவது பார்க்கலாம், சரி நம்ம காசுக்கு ஏதாவது வாங்கலாம்னு சொல்லி சொட்ரு பார்க்க போயிட்டேன். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் நிறைய வச்சுருக்காங்க இந்த கூலிங் டைனால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலுக்கு போடுறது, அப்புறம் கைக்கு போடுறது க்ளோஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. காலுக்கு போடுற ஷார்ட்ஸ் ஒன்று எடுக்கணும்னு நினச்சேன். அப்புறம் ஒரு சில ஷார்ட்ஸ் அடித்தேன். இந்த க்ளோஸ்லாம் பார்த்தீங்கன்னா 5 ரியால் 6 ரியால் தான். ஏன்னா குளிர் டயத்தில் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உறைஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் க்ளோஸும் போட்டுக்கலாம். டிஷர்ட் கலெக்ஷன் தான் நிறைய இருந்துச்சு. அது மாதிரியே ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 65 ரியால் 70 ரியால் தான். குவாலிட்டி பார்த்தீங்கன்னா செம்ம குவாலிட்டி. இது பார்த்தீங்கன்னா இஸ்தான்புல், இந்த கடை பேர் பார்த்தீங்கன்னா இஸ்தான்புல். இது கடையில் உள்ள திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா துருக்கியில் உள்ள திங்ஸ் தான் வச்சுருக்காங்க, ஸ்ட்ரெஸ் எல்லாமே. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா டிஷர்ட் எடுத்துகிட்டு நேராக பில்லை போட கொண்டு போயிட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ தான் வேலை முடிஞ்சு வந்தாச்சு, ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா மேடம் என்னெல்லாம் வாங்கி தந்துருக்காங்கன்னா ஒரு பிளாங்கெட்டு. ஸோ குளிர் வந்துருச்சுல, அதனால் ஒரு பிளாங்கெட் வாங்கி தந்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட நேற்றே இது இல்லை, ஜாக்கெட் இல்லைன்னு சொல்லியிருந்தேன் மேடத்திட்ட. ஸோ இன்னைக்கு கூட்டு போயிட்டு இங்கே இஸ்தான்புல்னு ஒரு பெரிய கடை இருக்குது, அங்கே தான் இந்த ஜெர்கின் வாங்கி தந்துருக்காங்க. ஸோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லேஸ், இது எல்லாமே வாங்கி தந்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். நம்ம வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.